இடறினும் தளறினும் எனதொரு நோய் தொடரினு மூன கடல் தொழு தெழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை வியாழ பகவானே தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களாலே வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அத்தோடு இன்று பிரதோஷ விரதம் சிவனாலயங்களிலே பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் உற்சவங்களிலும் கலந்து நந்தியம்பெருமானையும் வணங்கி நந்தியம்பெருமானை 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனுடைய ஆனந்த தாண்டவமாக தரிசித்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதும், ஆலயத்தை வலம் வருகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே நந்தியம்பெருமானத்தை ஆரம்பித்து கோமுகவரை சென்று மீண்டும் கோமுகவரை வந்து இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலும், எதிர்வருகின்ற திங்கட்கிழமை நமக்கு விஸ்வாவசு, இந்த விசுவாவசு என்ற பெயரோடு புது வருஷம் மலர்கின்றது. இந்த புது வருஷத்திலே நாம் மனித நீர் வைத்து ஸ்நானம் செய்து வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களை வணங்கி அவர்களுக்கு ஆசி பெற்று புத்தாடைகளை பெற்று நாம் அணிந்து கொள்வோம். இவ்வாறு நாம் இந்த புத்தாடைகள் சிகப்பு கலர் அல்லது நீல கலர் அல்லது சிகப்பு நீலம் கரை அமைந்த வெள்ளை கலர் என்று இந்த ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். இவ்வாறு ஆடைகள் எடுக்கின்ற பொழுது முதலிலே நாம் நம்முடைய குலதெய்வத்திற்கு ஒரு பட்டு எடுக்க வேண்டும். குலதெய்வத்துக்கு அந்த பட்டு எடுத்து விட்டுத்தான் நாம் நம்முடைய குடும்பத்துக்கு அந்த வருஷப்பிறப்புக்கான ஆடைகள் எடுக்க வேண்டும் சிந்தனை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய குலதெய்வத்திற்கு ஒரு பட்டு, அது நாம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கிறோம் என்றாலும் அங்குள்ள ஏதோ ஒரு நம்முடைய குலதெய்வம் அம்பாளாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், ஐயப்பனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம். அந்த அங்கே அருகிலே உள்ள தெய்வத்துக்காக அந்த குலதெய்வத்தை நினைத்து ஒரு பட்டு சாத்த வேண்டும். அதற்காக முதல் எடுக்கின்ற பட்டு குலதெய்வத்துக்கு என்ற ஒரு பட்டு எடுத்து அதன் பின்புதான் நமது குடும்பத்துக்கு அந்த ஆடைகள் எடுக்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் குலதெய்வங்களுடைய அன்பும் ஆசையும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு அப்பா இல்லை அல்லது அம்மா இல்லை என்று உள்ளவர்கள், அப்பா அம்மா இல்லாதவர்கள், அவருடைய வயதிலே இருக்கின்ற இயலாதவர்களுக்கு ஒரு புது வருஷத்திலே கூட புது துணியை ஒரு புதிய ஆடையை உடுக்க வசதி இல்லாதவர்களுக்கு அதை எடுத்து கொடுக்க வேண்டும். அப்பா வயசிலே இருக்கிறார் என்று அப்பாவுடைய தம்பி சித்தப்பாக்கு எடுத்து கொடுப்பது புண்ணியம் அல்ல, அது கடமை. தர்மமாக இருக்கிற பொழுது எவராயிருந்த முன்பின் தெரியாதவர்களுக்கு, ஒரு ஏழைக்கு ஒரு வேஷ்டியையோ அல்லது அம்மா வயசில் இருக்கிற ஒரு வயதான அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்குற பொழுது அது தர்மம் என்ற கணக்கிலே வருமா. இவர் நாம் தர்ம சிந்தனையோடு
இந்த மலர்கின்றதாகிய விஸ்வாவசு என்கின்ற வருஷம் எல்லோருக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பிரதோஷ காலத்திலே சிவனாலயங்களில் சென்று வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நேசங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 37ஆம் நாள். நாங்கள் பல தடவைகளிலே நான் யார் என்பதை என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்று சொல்லி எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய வாழ்வினுடைய பெருமையை, நான் யார் என்பதனுடைய சிறப்பை அவர்களை மேற்கோள் காட்டி நாங்கள் கூறுவது உண்டு. நான் இன்னாருடைய மகன் என்று அறிமுகப்படுத்துவேன், அல்லது இன்னார் எனக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவேன். இவ்வாறு இந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய அந்த இனத்தினுடைய தலைவர் ஆபிரகாம் என்று சொல்லி பெருமைப்பட்டார்கள். ஏனென்றால் ஆபிரகாம் கடவுளோடு நெருக்கமாக இருந்தவர், கடவுளோடு பேசியவர், கடவுள் அவரோடு பேசினார், அவருக்கு வாக்குறுதி கொடுத்தார், அவரை ஆசீர்வதித்தார், அவர் ஒரு பெரிய இனத்தினுடைய தந்தையாக விளங்கினார். ஆகையினாலே அந்த ஆபிரகாமுடைய மரபிலே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி மார்பு தட்டி அவர்கள் தங்களை பற்றி பெருமை பாராட்டுகின்ற இந்த யூத மக்கள் மத்தியிலே இயேசு இந்த ஆபிரகாமும் தனக்கு தெரியும் என்று சொல்லி இந்த ஆபிரகாமுடைய அந்த சிறப்பை தன்னுள்ளே உள்வாங்கி அவர் தன்னுடைய சிறப்பை பற்றி பேசுகின்றார். வெறுமனே அவர் தன்னை தற்புகழ்ச்சியிலே ஈடுபடவில்லை, தனக்கு அவர் விளம்பரம் தேடவில்லை. ஆனால் அவருடைய ஆளுமை, அவர் யார் என்பதற்கும் இந்த ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய தந்தையாகிய கடவுளுக்கும் தொடர்பு இருந்தது, உறவு இருந்தது என்பதை சுட்டி காட்டினார். இதை இந்த யூத மக்கள் புரிந்து கொள்வதற்கு தவறிவிட்டார்கள். அவர்கள் அவரை எதிர்த்ததற்கு ஒரு காரணம் இதுதான். ஆனால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எங்களை பற்றி சிறப்பாக நாங்கள் எடுத்துரைப்பதற்கு வெறுமனே நாங்கள் இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன் என்று சொல்லி, அல்லது இன்ன பரம்பரையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி எங்களை மார்பு தட்டி சொல்லுவதற்கு முக்கியமானதல்ல. ஆனால் நாங்கள் அத்தகைய வாழ்வை இன்று நான் வாழ்கின்றேனா? என்னுடைய இலட்சிய உணர்வுகள் என்ன? என்னுடைய இந்த சமூகத்திலே பங்களிப்பு என்ன? என்னுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? என்னுடைய பேச்சுக்களிலே பண்புள்ளவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக, உயர்ந்த லட்சியங்களுக்காக வாழுகின்ற ஒரு நேர்மையாளராக நான் வாழுகின்றேனா என்று இந்த தவ காலத்திலே என்னை நான் ஆய்ந்து பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆளுமையிலே அவர் எப்பொழுதும் சிறப்பு மிக்கவராக இருந்தார். அவருடைய ஆளுமையிலே அவர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவர் ஒரு நேர்மையாளராக இருந்தார். அவருடைய ஆளுமையினுடைய பண்புகளிலே அவர் எப்பொழுதும் உயர்ந்த பண்புகளை கொண்டவராக இருந்தார். அவர் ஒரு சிறப்பான போதகராகவும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் மக்களுடைய வாழ்வினுடைய மீட்புக்காக, விடுதலைக்காக உழைக்கின்றவராகவும், கடவுளிடம் இந்த மக்களை எல்லோரையும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு அருமையான கருவியாக அவர் விளங்கினார். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நான் யார் என்று சொல்லி என்னை பற்றி நான் பெரிதாக நினைப்பதற்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று சற்று ஆய்ந்து பார்ப்போம். எங்களால் முடியும் என்ற அந்த நிலைப்பாடோடு, அந்த மன உறுதியோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் உயர்வான ஒரு வாழ்வாக கட்டி எழுப்புவதற்கு அனுதினம் நாங்கள் பாடுபடுவோம். ஆண்டவருடைய அருளை இந்த நாளிலே அதற்காக கேட்டு நிற்போமாக. ஆமென்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள். எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம்தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக, கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லி இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை
பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.